மாம்பழத்தை சாப்பிட்டதுக்காக ஒரு பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு தான் மாசாணி அம்மனா திரும்ப வராங்க. இந்த அம்மனுக்கு தான் மிளகாயை அரைச்சி பூசி நேர்த்திகரன் செய்றாங்க. இந்த மாசாணி அம்மனோட வரலாறு ரொம்ப திகிலா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்ச் பண்ணிக்கோங்க. பொள்ளாச்சி பக்கத்துல ஆனைமலை அப்படிங்கிற இடத்துல நன்னன் அப்படின்னு ஒரு அரசன் ஆண்டு வந்தாரு. அவர்கிட்ட ஒரு முனிவர் போய் ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாரு. இந்த மாம்பழம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும், இந்த மாம்பழத்தை நீங்க சாப்பிடுங்க, ஆனா சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை நீங்க தூக்கி ஆத்துல போட்டுறணும், நீங்க யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த மன்னன் சாப்பிட்டு இந்த மாம்பழம் ரொம்பவே டேஸ்டா இருக்கிறதுனால என்ன பண்றானா, அதை கொண்டு போய் புதைச்சி வச்சு மரமா வளர்க்க ட்ரை பண்றான். ஸோ அவன் நினைச்ச மாதிரியே மரமா வளர்ந்துருது. ஆனா வளர்ந்து பூ விட்டு காய் வந்து பழமா பழுக்கதே இல்லை, அது பூவோடையே உதிர்ந்து போயிருது. ஸோ இது ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கான டென்ஷனான அந்த மன்னன் முனிவரை கூப்பிட்டு, எனக்கு ஏன் இந்த மரத்துல இருந்து பழமே வர மாட்டேங்குது, பூவோட உதிர்ந்து போயிது அப்படின்னு கேட்கறான். அந்த முனிவர் வந்து, நான் அப்பவே சொன்னேனே, நீங்க பழத்தை சாப்பிட்டு கொட்டையை தூக்கி போட்டுருங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம மறுபடியும் அந்த கொட்டையை புதைச்சி அதுல மரத்தை வளர்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாரு. ஸோ அந்த மன்னன் டென்ஷன் ஆகி, இதுல இருந்து பழம் வருமா வராதா அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு அந்த முனிவர் வந்து, இதுல இருந்து ஒரே ஒரு பழம் மட்டும் தான் வரும், அந்த பழத்தை நீங்க கூட சுவைக்க முடியாது, வெளியூர்ல இருந்து வர ஒரு பெண்ணால தான் அந்த பழத்தை சுவைக்க முடியும், அந்த